வெல்கம் பேக் டு ஜோதி விலாக்ஸ். இன்றைக்கி நம்மளோட விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு தக்காளி குருமா இல்லை தக்காளி குழம்புன்னு சொல்லலாம். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான பொருள் ஒரு 5 பொருள் இருந்தால் போதும். சின்ன வெங்காயம், ஒரு 2 பல்லு பூண்டு, தக்காளி, தேங்காய், அது கூட கறி மசாலா, சக்தி கறி மசாலா, உப்பு, இது இருந்தால் போதும். நம்ம சிம்பிளாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் இந்த பேனில் சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இது பெரிய தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி அதிகமாக இருந்தால் தான் தக்காளி குருமா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூட தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துட்டேன். இப்போ இதுதாங்க சக்தி கறி மசாலா. இதை நான் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இப்போது அரைச்சதுக்கப்புறம் காரம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம், இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள், அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கொட்டிட்டேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை வதக்கி விடுறேன். வதக்கி விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேங்காய் ஒரு மூடி தேங்காயில் அரை மூடி இருந்தால் போதும். அரை மூடி நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் பாருங்கள் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், கொட்டிட்டு நல்லா வதக்கி விடுறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறோன்னா, ஆற வச்சுட்டு அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இன்னொரு கடாய் வச்சுட்டு நான் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு அது கூட நான் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பேஸ்ட்டை. நமக்கு தேவையான அளவு தண்ணி, திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா தலை இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாருங்கள், இப்போ காரம் கம்மியாக இருந்ததால் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அந்த கறி மசாலாவை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதித்து வந்தோன்னே இந்த குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களே இதே போல் ட்ரை பண்ணி